புழக்கடையில் வேலையாக இருந்த சுப்புவுக்கு திடீரென்று ஏதோ ஒரு உள்ளுணர்வு தோன்ற சுப்புலட்சுமி வெளியே சென்று வாயில் கதவை திறந்தாள். அங்கு ஏழுமலை வந்து கொண்டிருந்தார். என்ன சுப்பு, நான் வரது முன்கூட்டியே தெரிஞ்ச மாதிரி கதவை சரியா வந்து திறக்கிற என்று கேட்டார் ஏழுமலை. இல்லைங்க, பின்னுக்கா வேலையாயிருந்தேன். திடீர்னு என்னவோ கதவை திறக்கணும்னு தோணுச்சு. ஏழுமலை லேசான புன்னகையுடன் மனைவியை பார்த்து, சரி சரி வா. கணவன் உள்ளே செல்ல மீண்டும் கதவை சாத்திவிட்டு கணவனை பின்தொடர்ந்தாள் சுப்புலட்சுமி. ஏழுமலை அப்பாடா என்ன வெயில் என்றவாறே ஹாலில் ஒரு நாற்காலியில் அமர மின்விசிறியை சுழல விட்டாள். உடனே தன் கணவன் தேவை அறிந்து அடுப்படியில் வேக வேகமாக நடையெடுத்தாள். பொறை ஊற்றிய தயிரில் இருந்து சிறிது எடுத்து நீர் ஊற்றி விழாவி மோர்பானத்தை கொண்டு வந்து கணவனுக்கு கொடுத்தாள். இந்தாங்க குடிங்க முதல்ல. உங்களை யாரு இந்த வேகாத வெயில்ல வெளியே போயிட்டு வர சொன்னா? வீட்டில் இருக்க வேண்டியது தானே? சாயங்காலம் வேணுமன்னா வெளியே போயிருக்கலாம்ல. தன் முந்தானையை எடுத்து அவர் காதோரமாய் வழிந்து கொண்டிருந்த வியர்வையை துடைத்து விட்டாள். என்னங்க, போன காரியம் என்னாச்சு? கரண்ட் பில் கட்டிட்டீங்களா? ஆபீஸ் திறந்திருந்துச்சா? சாயங்காலம் போகலாமன்னா கேட்டாதானே? இப்ப கால்நடையா போயிட்டு வந்துட்டு அப்புறம் முடியலன்னு சொல்றது. பிபி வேற இருக்கு, சுகர் வேற. அப்புறம் ஏதாவது ஆச்சுன்னா யாரு கஷ்டப்படுறது? சொன்னா எங்க கேக்குறீங்க? கணவன் மீது இருக்கும் அக்கறையில் அவள் திட்டிக் கொண்டிருப்பதை அன்போடு பார்த்து கொண்டிருந்தான் ஏழுமலை. உடனே சற்று சுகாரித்தவள், என்ன பார்வையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? என்ன அப்படி பாக்குறீங்க? புதுசா பாக்குறாப்பல கிண்டலாய் சிரித்தாள் சுப்புலட்சுமி. மனைவி கேட்ட பின்பும் அவள் மீது இருந்த பார்வையை அகற்றாமல் அவளையே பார்த்து கொண்டிருக்க 50 வருட தாம்பத்தியமாயிற்றே. நொடியில் உணர்ந்தாள். என்னங்க, ஏதோ ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு தெரியுது. முகம் வாட்டமாய் இருக்கு. என்ன ஆச்சு என்று கேட்க, ஒண்ணுமில்ல சுப்பு. அவள் கையை பிடித்து அருகே அழைத்தார். வா, இப்படி வந்து உட்காரு. மனைவியை பாசமாக பார்த்தார் ஏழுமலை. ஏதோ ஒரு குழப்பத்துடனே அவளும் அவர் காலடியில் அவருக்கு முன் அமர்ந்தாள். அது வார்த்தைகளை இழுத்தார் ஏழுமலை. என்னங்க, என்ன சொல்லுங்க. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு புரியலையா? எதுக்கு இப்படி குழப்பமா இருக்கீங்க? கணவன் மன ஓட்டத்தை புட்டு வைத்தாள் சுப்பு. இல்ல சுப்பு, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. உன்கிட்ட ஒன்று கேட்கணும். கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். உடனே கடிகாரத்தை பார்த்தாள் சுப்புலட்சுமி. பேர பசங்க காலேஜை விட்டு வந்துடுவாங்க, சொல்லுங்க, சற்றே அவசரப்படுத்தினாள். உண்மையாகவே ஏழுமலைக்கு அவர் மனதில் இருக்கும் குழப்பத்தை மனைவியிடம் எப்படி சொல்வது, எப்படி பகிர்ந்து கொள்வது என்று புரியவில்லை. ஏழுமலை மனதில் என்ன அலைகள் ஓடிக்கொண்டிருக்க, என்னங்க என்னங்க அசைத்து இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தாள் சுப்புலட்சுமி. என்ன ஆச்சு? ஏதாவது வாயை திறந்து சொன்னால் தானே புரியும். சொல்லுங்க, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணுமில்ல சுப்பு. நான் போகிற வழியில் சீதாராமனை பார்த்தேன். எந்த சீதாராமன்? அதான் அந்த 3 வீடு தள்ளி இருக்கானே, மளிகை கடை வச்சிருக்கானே. ஓ, அவரா? அவருக்கு என்ன இப்போ? அது ஒண்ணுமில்ல. அவர் வழக்கம் போல் அந்த டீ கடையில் உட்கார்ந்து கொண்டு அரட்டை அடித்து கொண்டிருந்தார். அட, இது என்ன பெரிய அதிசயமா? இதை சொல்லவா இத்தனை இழுப்பிழுத்தீங்க? அவர் எப்பவும் அங்கத்தானே உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பார். இதுல என்ன ஆச்சரியம்? அடி பைத்தியம், முழுசா கேளு. அதை பார்த்ததும் எனக்கு இன்னொரு சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. போன மாதம் நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரப்ப வழியில பூக்கடை மங்கம்மாவை பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா? ஆமா. என்ன இப்ப அதுக்கு? எப்படி அழுது புலம்பிக்கிட்டு இருந்தா. புருஷன் போயிட்ட பிறகு அவளுக்கு நாதி இல்லை, பெத்த பிள்ளைங்க பாசமா பார்த்துக்கிறது இல்லைன்னு எப்படி கலங்கிட்டு இருந்தா. ஆமா, கலங்கிட்டு தான் இருந்தாங்க. உடனே எனக்கு அதுவும் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. சரி, இப்போ அதுக்கும் இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? ஆமா, உனக்கு எதுதான் சொன்னா உடனே புரியுது. ம் உங்களை ஒருத்தரை புரிஞ்சா போதாதா எனக்கு? மற்ற விஷயங்களை எதுக்கு புரிஞ்சுக்கணும் என்று சிரித்தாள். அது என்னவோ உண்மைதான். ஏழுமலையின் முகத்தை வைத்தே மனதில் உள்ளதை படித்து விடுவாள் சுப்புலட்சுமி. ஆமாம் ஆமாம்,
காதலோடு புன்னகைத்தான் ஏழுமலை. நான் சொல்வத முதல்ல கேளுடி. சரி சரி சொல்லுங்க. நாம 2 பேருமே அவங்களுக்கு சமாதானம் சொல்லிட்டு வந்தோம், ஞாபகம் இருக்கா? நல்லாவே ஞாபகம் இருக்கு. இப்ப என்னத்தான் சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியிற மாதிரி முதல்ல சொல்லுங்க. அடி லூசு, இன்னுமா நான் சொல்றது புரியல? ஐயோ புரியலங்க, ஒழுங்கா சொல்ல வந்ததை சொல்லுங்க. இப்படி சுத்தி வளைக்காதீங்க. இப்போ யாரு தான் லூசுன்னு எனக்கு தான் புரியல. ஓரக்கண்ணால் பார்த்தாள் சுப்புலட்சுமி. பேச்சு வாக்குல என்னையே லூசுன்னு சொல்லிட்ட. அட அப்படி சொல்லலங்க. உடனே இன்னும் நெருக்கமாக அவன் தொடை மீது தன் கைகளை வைத்து முகத்தை அந்த கைகளின் மீது ஊன்றி வைத்து மிகுந்த ஆர்வமாய் கேட்டாள். என்னன்னு முதல்ல சொல்லுங்க, எனக்கு புரியலீங்க. உனக்கு புரியாது, நீ இன்னும் வெகுளியாவே இரு. ஆமா, அதான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேனே தெரியல. மறுபடியும் கிண்டல் அடித்தாள் சுப்புலட்சுமி. அடியே, உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள எனக்குத்தான் பைத்தியம் பிடித்துவிடும் என்றார் ஏழுமலை. அதான் நான் முதலே சொன்னேன்ல. மறுபடியும் அசட்டு பார்வை பார்த்தாள் சுப்புலட்சுமி. ஏழுமலை தொடர்ந்தார். அது இல்லடி, போன மாசம் சீதாராமனோட பொண்டாட்டி இறந்து போச்சு இல்ல? அப்போ சீதாராமன் எப்படி அழுதான். இந்த தெருவே அவனை பாவமா பார்த்துச்சு. பொண்டாட்டி மேல இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கானே அப்படின்னு எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்க. அவளை சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போக விடாம என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணான். ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இல்லடி, அவ்வளவு பாசம் வச்சான் பொண்டாட்டி மேல. இறந்தப்போ அவன் எப்படி தவிச்சான்னு நம்ம பார்த்துட்டு தானே இருந்தோம். ஆமாங்க, நானும் அதை பார்த்து அழுதுட்டேன் என்றாள் சுப்புலட்சுமி. நான் கூட நினைச்சேன், அடடா நம்மளை விட பொண்டாட்டி மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கானே அப்படின்னு நினைச்சேன். ஆமா ஆமா, அது தெரிஞ்ச விஷயம்தானே. மீண்டும் கணவனை ஓர பார்வை பார்த்தாள் சுப்புலட்சுமி. தலையிலே ஒரு செல்லமாக ஒரு கொட்டு வைத்துவிட்டு, சொல்லுவதை கேளு. இப்போ அவன் அந்த டீ கடையில எல்லார் கூட அரட்டை அடிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத பார்க்குறப்போ, அடடா நாம தப்பா நினைச்சிட்டோமோ அப்படின்னு தோணுது. ஏங்க, அதுக்குன்னு அவ இறந்து 1 மாசம் ஆயிடுச்சு. அவளை நினைச்சிட்டு அழுதுட்டு இருக்க முடியுமா? புள்ளைங்க பேர பசங்க எல்லாரும் இருக்காங்கல்ல, அவருக்குன்னு சில கடமைகள் இருக்குல்ல. எப்படி அதையே நினைச்சுக்கிட்டு அப்படியே இருக்க முடியுமா? மகன் மருமகள் வீடு வாசல் பேரம்பேத்தி கடமை தொடர்கிறதே என்றவள் உள்ளுக்குள் அது இருக்கட்டும், இவருக்கு ஏன் இந்த திடீர் யோசனை யோசித்தாள் சுப்புலட்சுமி. அது இல்லடி, அவன் எப்படி நொந்து போயிருந்தான்னு நம்ம பார்த்தோமல்ல. ஆமா, நொந்துத்தான் போயிருந்தார். எப்படி தேறுவாருன்னு எனக்கும் சந்தேகமா இருந்துச்சு. இப்ப அதுக்கு என்ன என்ன சொல்ல வரீங்க? அத முதல்ல சொல்லுங்க. 1 மாசத்துல அவனோட மனசு அவன் பொண்டாட்டிய மறந்து போச்சா? ஏங்க அப்படி நினைக்கிறீங்க? அது எப்படி மறக்க முடியும்? இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைய மறக்க முடியுமா? உள்ளுக்குள்ள அவருக்கு வேதனை இறக்கத்தான் செய்யும். இருந்தாலும் வாழ வேண்டியது இருக்குல்ல. கஷ்டத்தை வெளிக்காட்டாம அந்த வேதனைய மறைத்து தான் வாழ்ந்தாகணும். போலியா வாழணும்னு சொல்ற. அடக்கடவுளே, என்னத்தான் ஆச்சுன்னு தெரியலையே உங்களுக்கு. இன்னைக்கு என்ன தாங்க உங்களுக்கு பிரச்சனை? சரி, இப்போ அந்த பூக்கடை முனியம்மாவை பத்தி வரேன். அவ நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரப்ப போன மாசம் எப்படியெல்லாம் அழுதா. தம் பிள்ளைங்க தன்னை மதிக்கிறதே இல்லை, எனக்கு முன்ன மாதிரி மரியாதை கொடுக்கறது இல்லை. அவர் போன பிறகு எனக்கு இந்த வீட்டில் மதிப்பே இல்லை. என்னை ஏன்னு கேட்கறதுக்கு நாதி இல்லை. அப்படி இப்படின்னு எப்படியெல்லாம் புலம்பி தள்ளுனா. எப்படியெல்லாம் உன்கிட்ட அழுதா. ஆமாங்க, எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவளுடைய நிலைமையை நினைத்து எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. எனக்கும் அது பாதிச்சுது. நானும் ஐயோ பாவம், அவ எவ்வளோ கஷ்டப்படுறாளேன்னு நைட்டெல்லாம் நானும் யோசிச்சுட்டு தான் இருந்தேன் என்றான் ஏழுமலை. அவ்வளவு வேதனைய சொன்னா, புருஷன் போனதுக்கு அப்புறம் என்னால வாழ முடியல. அவன் ஞாபகமாவே இருக்கு. அவர் இல்லாம என்னால இருக்க முடியல. இப்படி எந்த வார்த்தையும் அவ சொல்லலையே. அவ புள்ளைங்க அவளுக்கு மரியாதை கொடுக்கல, அவளை சரியா நடத்தலைங்கிறது தானே அவளுக்கு பெரிய குறையா இருந்துச்சு. அப்போ அவ புருஷனை பத்தி ஞாபகம் அவளுக்கு மறந்து போச்சா? ஏங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? அதுக்குன்னு அவளுக்கு இப்ப நடக்கிற பிரச்சனைய அவ சொல்லக்கூடாதா?
அவளுக்கு இப்ப இருக்கிற குறைகளைத்தானே அவ சொல்லுறா. நான் சத்தியமா தப்பு சொல்லல. இந்த உலக வழக்கப்படி அப்படித்தான் எல்லாம் அமைஞ்சிருக்கு. நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்ச மாதிரி தான் நாமளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பகிர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நான் உலக வழக்கப்படி கேட்கல. உண்மையா உள்ளுக்குள் இருக்கும் உணர்வை பத்தி பேசுறேன். உண்மையான ஆத்மார்த்தமான வாழ்க்கையில பாதி அங்கமா உடலும் உயிரும் கலந்து வாழ்ந்த ஒரு உறவு நம்மளை விட்டு போனாலும் மீதி வாழ்க்கைய சந்தோஷமா தொடர்றது அந்த பிரிஞ்சு போன உயிருக்கு அது கணவனோ மனைவியோ அந்த ஆத்மாவுக்கு செய்கிற நியாயமா சுப்பு? சற்று யோசித்தாள். என்ன சொல்ல வருகிறார் இவர்? கணவன் மனைவி யாராவது ஒருவர் இறந்தால் மற்றவரும் உயிரை விட வேண்டுமா? சுப்பு யோசனையா இருக்க, என்ன சுப்பு, நான் கேட்கறதுக்கு பதிலே சொல்லல? எனக்கு சொல்ல தெரியலீங்க. இந்த உலகத்துல கடமைகள் இருக்கே, நம்ம கூட இருக்கும் மற்ற உறவுகளுக்கு நம்ம தேவை இருக்கே, அவங்களை நம்ம அம்போன்னு விட முடியுமா? தனக்கு தோன்றியதை சொன்னாள் சுப்பு. பாத்தியா, நீ மறுபடியும் உலக வழக்கப்படி பேசுற. நான் சொல்றது அதை பத்தி இல்ல. சின்ன வயசுல கணவன் இல்லை, மனைவி இருவரில் ஒருவர் இறந்து விட்டால் குழந்தைகளுக்காக அவர்கள் வாழ்ந்துதான் ஆகணும். அது அவர்களின் கடமை. நான் சொல்வது, எல்லா கடமையும் முடிந்த பிறகு அப்பொழுதும் ஒருவர் இல்லாமல் இன்னொருவர் வாழலாமா? சொல்லு சுப்பு. அந்த புனிதமான ஒரு உறவை பத்தித்தான் நான் சொல்கிறேன். அதுவரைக்கும் அவர்களுக்குள் பேசின அன்பு பரிமாற்றங்கள், அந்த கணங்கள் எல்லாமே உலக வழக்கப்படியா நடந்தது? நீ இல்லைன்னா நான் இல்ல, நீதான் என் உடலும் உயிரும்னு ஒருத்தரோட ஒருத்தர் ஈருடல் ஓர் உயிராய் வாழ்ந்ததற்கு அர்த்தம் என்ன சுப்பு? உடல்தான் ரெண்டு, உசுறு ஒன்று தான் அப்படின்னு நினைச்சுத்தானே அந்த வாழ்க்கை ஆரம்பிக்குது. அப்போ அந்த உசுறு போச்சுன்னா இன்னொரு உடல் மட்டும் எப்படி தனித்து வாழ்வது? இன்னைக்கு என்னத்தான் ஆச்சு இவருக்கு என்று யோசனையாய், ஏங்க என்னங்க சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. அடி பைத்தியக்காரி, இன்னுமா நான் சொல்றது உனக்கு புரியல? உலகத்துல எல்லா உறவுக்கும் காரணம் உண்டு சுப்பு. கணவன் மனைவி உறவுக்கு காரணம் கிடையாது. ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. மனைவி இல்லை கணவன்கிற உறவு அவங்க வாழ்க்கையாவே ஆகி போகுது. அப்புறம் அவங்க உறவில் அழகான தாம்பத்தியம் உருவாகுது. அந்த உறவுக்கு புனிதத்தை அர்த்தத்தை ஏற்படுத்துறாங்க. இன்னொரு உயிரை இந்த உலகத்துக்கு கொண்டு வராங்க. இதுல கல்யாணம் மட்டும்தான் உலக வழக்கப்படி நடக்குது. அதுக்கு மேல ரெண்டு பேருக்குமான புரிதல் ஒட்டுதல் எல்லாம் மன ரீதியா ஏற்படுது. இது ஒரு அற்புதம் தானே சுப்பு? ஏழுமலை சொல்ல சொல்ல மெய் மறந்து அப்படியே கேட்டுக்கொண்டிருந்தாள் சுப்புலட்சுமி. இது மாதிரி எந்த உறவுலையும் கிடையாது. மகன் இல்ல மகள், அம்மா இல்ல அப்பான்னு ஏற்கனவே காரணத்தோட உள்ள உறவுகள் கிட்ட கடமையும் பாசமும் ஏற்படுற மாதிரி இல்லை இந்த உறவு. ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் ரெண்டு பேரோட எண்ணங்களால இந்த உறவு பின்னப்படுது, பலப்படுது. அப்படி அமைஞ்ச ஒரு உறவு இழக்கப்படும் போது மற்ற உறவு கொஞ்ச நாள் வருத்தப்பட்டு அப்புறம் சகஜமா மாற முடியுமா? அப்படி மாறுச்சுன்னா அந்த உறவு சரியில்லைன்னு தானே அர்த்தம். என்ன புரியுதா சுப்பு? அந்த இழந்த உறவுக்கு உள்ள மரியாதை, முக்கியத்துவம் இதெல்லாம் வாழும்போது மட்டும் தானா? ஏழுமலையின் பேச்சு சுப்புலட்சுமியை சற்று யோசிக்க வைத்தது. இருக்கும் போது மிக அந்யோன்யமாக இருப்பவர்கள் மற்றொருவர் இல்லாத போது எப்படி வாழ முடியும்? இறந்தவர்கள் நினைவு சிறிது காலம் மட்டுமே அவர் மனதில் இருக்கும். அதன் பிறகு மாறுகின்றனர் அல்லது காலத்தால் மாற்றப்படுகின்றனர். இதனால் அவர்களது தாம்பத்தியம் பொய் என்றா சொல்ல முடியும்? இவர் ஏன் இப்படி பேசுகிறார்? அந்த காலத்தில்தான் கணவன் இறந்தால் உடன்கட்டை ஏற வேண்டும் என்று ஒரு வகையான வழிமுறைகள் பின்பற்றி வந்தன. இப்பொழுதும் அப்படித்தான் நடக்க வேண்டும் என்கிறாரா? ஒன்றும் புரியவில்லையே. ஏன் இந்த விஷயத்தில் இவ்வளவு ஆழமாக விவாதிக்கிறார் என்று சுப்பு உள்ளுக்குள் யோசனையாயிருக்க, என்ன சுப்பு, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியவில்லை? சரிங்க, ஒத்துக்கிறேன். இதுக்கு என்ன முடிவு? உடன்கட்டை ஏறணுமா? உறவுகள் விட்டுடுமா? இல்ல சட்டம்தான் ஏத்துக்குமா? என்ன சொல்ல வரீங்க? அந்த மளிகை கடைக்காரரும் அந்த பூக்கார அம்மாவும் மூளையிலேயே முடங்கி கிடக்கணுமா? நடைமுறையை பேசினாள் சுப்புலட்சுமி. விரக்தியாக சிரித்தார் ஏழுமலை. சரி சரி,
குழந்தைங்க வந்துடுவாங்க. நீ டிஃபன் ரெடி பண்ணு. மீதிய ராத்திரி பேசலாம். இப்போ நான் கேட்ட கேள்விக்கு யோசிச்சு ராத்திரி பதில் சொல்லு. அப்புறம் சற்றே இழுத்தான் ஏழுமலை. வார்த்தைகள் வெளிவர தயங்கின. வந்து தயக்கத்துடன், நானே சட்டுன்னு போயிட்டேன்னா கூட நீயும் மற்றவங்க மாதிரி கொஞ்ச நாள்ல வருத்தப்பட்டு அப்புறம் என்னை மறந்துட்டு எல்லா விஷயத்தோடையும் ஐக்கியமாயிடுவியா? அதுதான் விதி. உலக வழக்கம்னா இப்ப நீ என் மேல காட்டுற பாசம், உன் பார்வையில தெரியும் ஒரு அபரிதமான அன்பு, எனக்காக உருகிற உன் ஜீவன், எனக்காக துடிக்கிற உன் ஆத்மா, இப்படி எல்லாமே நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் தானா? அப்ப நமக்குள்ள உள்ள புனிதமான உறவு கூட இந்த உயிருள்ள நடமாடுற ஒரு உருவத்துக்குத்தானா? இதே கேள்வியை நான் என்கிட்டையும் கேட்கத்தான் செய்கிறேன். ராத்திரி பதிலும் சொல்கிறேன். நீயும் யோசி. சொல்லிவிட்டு தன் அறைக்குள் சென்றான் ஏழுமலை. பெரிய பாரத்தோடு சிலையாய் அமர்ந்திருந்தாள் சுப்புலட்சுமி. இன்று இவருக்கு என்ன வந்தது? ஏன் ஏடாகுடமாக இப்படி கேள்வி கேட்டார்? அது தவறானது என்று சொல்ல முடியாது. கணவன் மனைவி எல்லோரும் வெளிப்படையாக பேச பயப்படும் ஒரு விஷயம்தான். இப்படி நேரடியாக கேட்டுவிட்டாரே, நான் என்ன பதில் சொல்லப் போகிறேன்? குழப்பத்துடன் இயந்திரமாய் எழுந்து தேநீர் வைக்க ஆரம்பித்தாள். கையும் உடலும் ஒரு வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் மனது கணவன் கேட்டதையே சிந்தித்துக் கொண்டிருந்தது. நான் போன பிறகு என்று அவர் சொன்ன வார்த்தை இவளால் தாங்கிக் கொள்ள முடியாமல் உள்ளுக்குள் உடைந்து கொண்டிருந்தாள். அப்படி ஒரு வாழ்க்கையை என்னால் வாழ முடியுமா? அவர் இல்லாமல் நான் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா என்று சிந்தித்துக் கொண்டிருக்க வெளியில் காலிங் பெல் சத்தம். காலேஜ் முடிந்து பேரன் பேத்திகள் வந்துவிட்டனர். பாட்டி என்று கன்னத்தை கிள்ளியவாறு உள்ளே வந்தாள் பேத்தி. சிரித்து கொண்டே அவர்களை உள்ளே அழைத்தாள் சுப்பு. அவர்களுக்கு தேநீரும் பிஸ்கட்டும் கொடுத்த பிறகு மீண்டும் யோசனையாய் இருந்தாள். மெல்ல மெல்ல பொழுது மறைந்தது. அவள் பயந்து கொண்டிருந்த அந்த இரவும் வந்தது. வேலை முடிந்து திரும்பிய மகன் மருமகளிடம் கூட சரியாக பேசவில்லை சுப்புலட்சுமி. ஏம்மா என்னவோ மாதிரி இருக்கீங்க? மகன் கேட்க, ஒண்ணுமில்லப்பா. அவனை ஏதோ சொல்லி சமாளித்தாள். மருமகள் சாப்பிட்டீங்களா அத்தை என்று கேட்க, இன்னும் இல்லைம்மா, சாப்பிடலாம். பசங்க சாப்பிட்டாங்க, இனிமேல் தான் சாப்பிடணும். சரி, டைம் ஆகுது, வாங்க சாப்பிடலாம். அவர்கள் சென்று உடை மாற்றிக்கொண்டு கை கால் கழுவி வர அனைவரும் சாப்பிட்டனர். பின்பு அனைவரும் அவரவர் அறைக்கு சென்றுவிட மீண்டும் யோசனையானாள் சுப்பு. அவர் போனால் என்னவாகும்? என்ன செய்வோம்? அழுவோம். உயிர் போக வேண்டும் என்று கூட தோன்றும். உயிர் போகுமா? அவள் கண்கள் முன் கணவனை இழந்த பெண்கள் ஊர்வலமாய் வந்தனர். அவள் இதயம் விட்டு விட்டு துடித்தது. ஏனோ அவளது இடதுபுறமாக வலி ஏற்பட்டது. இதயத்தை சற்றே பிடித்து கொண்டாள். அவர் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்? இதற்கு நான் என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் தெரியவில்லையே. நான் இத்தனை வருடம் அவர் மீது காட்டிய அன்பையும் பாசத்தையும் சோதிக்கிறாரோ? கணவனின் கேள்வியில் உள்ள அர்த்தம் அவளுக்கு புரிந்தாலும் அவர் கேட்ட கேள்வியில் குழம்பியிருந்தாள் சுப்புலட்சுமி. இரவு என்ன பதில் சொல்வது? நானும் மற்றவர்களைப் போலதான் என்றா? இல்லை, நீங்கள் போனவுடன் நானும் உயிரை விடுவேன் என்றா? அப்படி உண்மையாக நடக்குமா? அப்படி சொன்னால் அவர் நம்புவாரா? அதை நானே நம்ப முடியுமா? அவள் மனதில் ஒரு போராட்டமே வெடித்து கொண்டிருந்தது. சுப்புலட்சுமி சந்திக்க தயங்கும் அந்த இரவு வந்தது. ஏழுமலை கண்மூடி கட்டிலில் கிடக்க, கடவுளே, இவர் என்னிடம் கேட்ட அந்த கேள்வியை கேட்க மறந்தால் நன்றாக இருக்குமே என நினைத்து மெதுவாக கட்டிலின் ஓரமாக அமர்ந்தாள். என்ன சுப்பு, வேலை முடிஞ்சதா? கணவன் குரலில் உள்ள அர்த்தத்தை உணர்ந்தாள். அடுத்து என்ன கேட்கப் போகிறார் என்று தெரிந்து அவள் உடல் முழுவதும் நடுக்கம். அவரை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாமல் கட்டில் மெத்தையில் கைகளை வைத்து பிசைந்து கொண்டிருந்தாள். சரி, இப்ப சொல்லு சுப்பு, நான் திடீர்னு போயிட்டா நீ என்ன செய்வ? உடனே அவள் கைகளை எடுத்து அவர் வாயில் வைத்து, அப்படி சொல்லாதீங்க. ஒவ்வொரு பெண்ணுக்கும் நாம சுமங்கலியா போகணுங்கிற எண்ணம் தான் முதல்ல. அப்போ உன் கவலையெல்லாம் பூ போட்டு மேலத்தான். என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? அவள் முகம் மாற, பின்ன என்னவா? நான் கேட்டதுக்கு பதில சொல்லு. ஒருவேளை உனக்கு முன்னாடி நான் போயிட்டேன்னா நீ என்ன செய்வ? சுப்புலட்சுமியின் கண்கள் லேசாக கலங்கின. அவள் வாயில் இருந்து வார்த்தைகள் வெளிவர தயங்கின. மௌனமாகவே தலை கவிழ்ந்தபடியே இருந்தாள். ஏழுமலை மெல்ல அவள் முகத்தை மேலே தூக்க கண்ணீர் மட்டுமே ஆறாக பெருகி கொண்டிருந்தன. ஏன் சுப்பு அடற?
உன்கிட்ட பதில் தானே சொல்ல சொன்னேன். இதுக்கு எதுக்கு அழற? ஏழுமலையின் முகமும் வாட்டமானது. சற்று நேரத்தில் அழுகை விசும்பலாய் மாற சுப்புலட்சுமி விம்மி விம்மி அழ ஆரம்பித்து விட்டாள். சுப்பு, சரி விடு, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். சரி, உன்னை கேட்ட அதே கேள்வியை என்னையே நான் கேட்டு பார்த்தேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவ்வளவு யோசிக்கிற நான் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு. அதை கேட்டு சுப்புலட்சுமி சட்டென நிமிர்ந்து பார்த்தாள். ஏழுமலை கண்ணிலும் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. உடனே தன் முந்தானையை எடுத்து அவர் கண்களை துடைத்தாள். கன்னத்தை துடைத்து கொண்டிருந்த அவள் கைகளை பிடித்து, நீ ஒருவேளை எனக்கு முன் போனால் என்னையும் கடவுள் கூடவே அழைச்சிக்கணும். அதுதான் நான் விரும்புகிறேன் சுப்பு. மற்றவங்க மாதிரி ஏதோ கடமை உறவுன்னு என்னால் அவங்களுக்காக வாழ முடியாது. நீ இல்லாம என்னால் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. நான் கொஞ்சம் இல்லை, நிறையவே சுயநலவாதி. எனக்கு என் சந்தோஷம்தான் முக்கியம். நீ இல்லாம எனக்கு ஒரே ஒரு அணு கூட அசையாது சுப்பு. ஏழுமலையின் குரலில் உறுதி தெரிந்தது. சுப்புலட்சுமியின் பார்வை கணவனை நேராக பார்க்க முடியாமல் கீழே கவிழ்ந்தது. அவர் மார்பின் மீது சாய்ந்து கொண்டாள். அவர் சொல்வதை ஆத்மார்த்தமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். சிறிது யோசனையில் சற்றே குறுக்கிட்டு, உயிர் போகணுமன்னா நானும் நீங்களும் நினைச்சா உடனே போயிடுமாங்க? அது நடக்கிற விஷயமா? ஏழுமலை சிறிது நேரம் யோசித்து, சுப்பு, தாம்பத்தியம் எப்போ புனிதமாகும் தெரியுமா? ஈருடல் ஓர் உயிராகும் போதுதான். அந்த ஒரு உயிர் பூமியை விட்டு போனா இன்னொரு ஆத்மாவும் அந்த ஒரு உயிரிலேயே கலந்திருக்கிற பட்சத்தில் எப்படி பூமியில் வாழ முடியும்? தெளிவாக சொல்லணும்னா, கணவன் இறந்த மறுநிமிஷம் மனைவியோ இல்லை மனைவி போன மறுநிமிஷம் கணவனோ தங்களையும் அறியாம தங்கள் ஜீவனை விடணும். இது சாத்தியமில்லத்தான். இருந்தாலும் இது நடந்தா அவங்கத்தான் புனிதமான தாம்பத்தியத்தில் வாழ்ந்தவங்கன்னு அர்த்தம் சுப்பு. ஆனாலும் கணவன் மனைவி இறந்த பிறகு ஒருத்தரை விட்டு ஒருத்தர் வாழ்ந்தாங்கன்னா தப்பு இல்லை. அவங்க பிள்ளைங்களுக்காகவோ இல்லை அவர்களின் கடமைகளுக்காகவோ அவங்க வாழ்ந்து தான் ஆகணும். அது சாதாரண மனித வாழ்க்கை. நான் புனித வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறேன். ஏழுமலை முடிக்கும்போது அவரது குரல் தழுத்தழுத்தது. அவர் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தவள் இன்னும் இறுக்கமாக அவரை அணைத்தாள். அவர் அவளது தலையை மெதுவாக கோதினார். அந்த ஆதரவான ஸ்பரிசத்தில் திளைத்த சுப்புலட்சுமி, கடவுளே, எங்கள் தாம்பத்தியமும் புனிதமாக வேண்டும் என கடவுளிடம் வேண்டினாள். இதை சொல்லிவிட்டு ஏழுமலை என்னவோ நிம்மதியாக உறங்கி போனார். ஆனால் சுப்புவிற்கு உறக்கமே வரவில்லை. ஒருவேளை அவர் இறந்த பின்பு நம் உயிர் பிரியவில்லை என்றால் நாம் அவர் மீது வைத்திருக்கும் அன்பு பொய்யாகிவிடுமா? இறைவா, அவர் மனதில் இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதே, நான் என்ன செய்ய? இறப்பில் முந்திக் கொள்பவர்களே அதிர்ஷ்டசாலிகளா? கணவனோ மனைவியோ யாரு முன்னாடி செல்கிறார்களோ அவர்கள் அன்பிற்கு எந்த குறையும் இல்லை அல்லவா? அவர்கள் இறந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு இத்தனை சோதனைகளா? கடவுளே, நான் என்ன செய்ய? என்னுடைய இத்தனை வருட பாசத்திற்கும் அன்பிற்கும் எந்த கலங்கத்தையும் கொடுத்து விடாதே. என் கணவர் மனதில் இப்படி ஒரு எண்ணம் வந்துவிட்டது. அவர் தர்ம பத்தினியான நான் அதை பூர்த்தி செய்வதற்கு எனக்கு ஆசி வழங்குங்கள். கடவுளிடம் மன்றாடி கொண்டிருந்தாள் சுப்புலட்சுமி. மறுநாள் காலை சரியாக 6 மணி. மருமகளும் மகனும் ஆபீஸுக்கு கிளம்ப தயாரானார்கள். ஏழுமலை மெதுவாக எழுந்து பாத்ரூமுக்கு சென்று காலை கடனை முடித்துவிட்டு படுக்கையை பார்த்தார். சுப்பு அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். பாவம், இரவு நாம் கேட்ட கேள்வியில் மிகவும் மனவேதனை அடைந்திருப்பாள். கொஞ்ச நேரம் தூங்கட்டும். அவளை தொந்தரவு செய்யாமல் வெளியே வந்தார். மகனும் மருமகளும் ஆபீஸுக்கு கிளம்பிக் கொண்டிருந்தனர். பேரன் பேத்தி காலேஜுக்கு கிளம்பிக் கொண்டிருந்தனர். தாத்தா பாட்டி இன்னும் எழுந்திருக்கலையா? பேத்தி வந்து கேட்க, இன்னும் இல்லைடா. நைட் அவள் தூங்க சிறிது நேரம் எடுத்தது. அதனால் நான் அவளை எழுப்பவில்லை. சரி தாத்தா, நாங்க காலேஜுக்கு கிளம்புறோம், பாட்டிக்கிட்ட சொல்லிடுங்க என்று சொல்ல, மருமகளும் வந்து, ஏன் மாமா, அத்தை இன்னும் எழுந்திருக்கலையா என்று கேட்டாள். இவரும் பதிலை சொல்ல பின்னர் ஒருவர் பின்னாக ஒருவர் கிளம்பினார்கள் வீட்டிலிருந்து. மணி 8 ஆனது. இன்னும் சுப்புலட்சுமி எழுந்து வரவில்லை. ஏழுமலைக்கு வியப்பாக இருந்தது. என்றும் இவள் இந்த நேரம் வரை உறங்கியதில்லையே, இன்று என்ன இவ்வளவு நேரம் என்று சந்தேகத்துடன் அறைக்கு சென்றார். சுப்புலட்சுமி அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்க அருகில் சென்று சுப்பு சுப்பு என்று அவளை அசைத்தார். அவளிடம் எந்த அறிகுறியும் இல்லை. அவள் உடல் முழுவதும் இறுகி போயிருந்தது. ஏழுமலைக்கு பதற்றமாயிற்று. சுப்பு சுப்பு இன்னும் அவள் முகத்தை பிடித்து உலுக்கி உலுக்கி எடுத்தார். எந்த அசைவும் இல்லை.
அவள் உடல் முழுவதும் ஐஸ் போல் இருந்தது. தொட்டு பார்த்து அவன் பதறிவிட உடனே வெளியே ஓடி வந்து பக்கத்தில் இருக்கும் அவர் நண்பர் குமாரை அழைத்தான். அருகில் இருக்கும் வீட்டார் அனைவரும் வந்தனர். அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிச் சென்றனர். சிறிது நேரம் கழித்து மருத்துவர் வந்து இடியைப் போல் அந்த வார்த்தையை சொன்னார். சாரிங்க சார், அவங்க இறந்து வெகு நேரம் ஆகிறது, ஹார்ட் அட்டாக் என்று சொன்னவுடன் ஏழுமலை அதிர்ந்து போனார். அவருக்கு என்ன பேசுவது என்ன செய்வது எதுவும் புரியவில்லை. அந்நிலையில் அவர் கண்களில் இருந்து கண்ணீர் கூட வர மறுத்துவிட்டது. சிலையாக நின்று போனார். பிரமிப்பு. அவரால் இந்த சூழ்நிலையை ஏற்க முடியவில்லை. மகன் மருமகளுக்கு செய்தி அனுப்பப்பட்டது. மருத்துவமனையில் இருந்து சுப்புலட்சுமியின் உடல் வீட்டிற்கு வந்தது. உறவினர்களுக்கு எல்லாம் செய்தி அனுப்பப்பட்டது. சற்று நேரத்தில் எல்லாம் வந்துவிட்டனர். மகன் மருமகள் பேரன் பேத்திகள் உறவினர்கள் அத்தனை பேரும் அழுது கொண்டிருந்தனர். ஏழுமலை மட்டும் சுப்புலட்சுமி தலை அருகாமலேயே அமர்ந்து கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்ணில் சிறிதும் கண்ணீர் வரவில்லை. அது ஏனோ அவனுக்கே தெரியவில்லை. அந்த வியப்பிலிருந்து அவனால் வெளிவர முடியவில்லை. அனைவரும் ஏழுமலையை மலைத்து பார்த்து கொண்டிருந்தனர். ஏன் இவர் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை என்று. அந்நேரம் மூன்றாவது வீட்டு சீதாராமரும் உள்ளே நுழைந்தார். அவர் ஏழுமலையை பார்த்து அவரை பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்தார். பூக்கடை மங்காமாவும் ஓரமாக நின்று கொண்டிருந்தார். ஏழுமலை இவர்கள் இருவரையும் வியக்க வியக்க பார்த்தார். உங்கள் இருவரையும் நான் ஏன் பார்க்க வேண்டும்? என் மனதில் ஏன் அந்த எண்ணம் வர வேண்டும்? வந்தாலும் நான் ஏன் அதை இவளிடம் சொல்ல வேண்டும்? ரோஷக்காரி, என் கணவர் என்னை சோதிக்கிறாரா என்று என்னை சோதித்து விட்டாலே இப்பொழுது நான் என்ன செய்வேன்? என் உயிர் போகுமா? சுப்புலட்சுமி சொன்ன மாதிரி நாம் நினைத்த உடனே நம் உயிர் பிரிந்து விடுமா? அவள் நினைத்தால் அவள் உயிர் பிரிந்தது. நான் நினைக்கிறேன் அவள் இல்லாமல் வாழ்வில்லை என்று. என் உயிர் பிரியுமா? ஏழுமலையின் உள்ளம் உள்ளுக்குள் அழுது குமுறி கொண்டிருந்தது. மாலையானது. இதோ சுப்புலட்சுமி உடல் மயானத்தை நோக்கி புறப்பட்டது. ஏழுமலையின் கண்கள் வெட்ட வெட்ட அவளையே பார்த்து கொண்டிருந்தது. என் உயிர் பிரியாமலே இருக்கிறதே, இது என்ன சோதனை கடவுளே? ஏழுமலையின் மனம் அமைதியில்லாமல் உள்ளுக்குள் அலைமோதி கொண்டிருந்தது. உறவினர்கள் அனைவரும் சென்று விட்டனர். வீடு நிசப்தமானது. மாமா வாங்க, வந்து சாப்பிடுங்கள், மருமகள் அழைக்க ஏழுமலை அங்கிருந்து எழுந்த பாடில்லை. சுப்புலட்சுமியின் போட்டோ பக்கத்திலேயே அமர்ந்திருந்தார். நேரம் போனது, இரவானது. ஏழுமலை அங்கிருந்து எழுந்திருக்கவில்லை. மகன், அப்பா உள்ளே சென்று படுங்கள், பாருங்க பசங்க கூட படுக்காம உட்கார்ந்திருக்காங்க, போங்கப்பா போய் படுங்க என்று சொல்ல, தன்னால் பேரன் பேத்திகளும் உறங்காமல் இருப்பதை பார்த்து அவர்களை படுக்கச் சொல்லி அவரும் அவர் அறைக்கு சென்றார். உள்ளே நுழைந்தால் அங்கு சுப்புவின் ஞாபகம்தான் எங்கு பார்த்தாலும். இத்தனை வருடங்களாக அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பை பரிமாறிய இடம் அல்லவா? அந்த அறை முழுவதும் வெறிச்சோடி இருந்தது. சுப்பு இல்லாமல் அந்த அறையினுள் வசிக்க அவன் விரும்பவில்லை. இருந்தும் இவர்கள் படுக்கும் கட்டிலை நோக்கி நடந்தான். அப்படியே அமர நேற்று இவர்களுக்குள் நடந்த உரையாடல்கள் எல்லாம் அவன் நினைவுக்கு வந்தது. நான் முட்டாள் முட்டாள் என்று தலையில் அடித்து கொண்டு அழ ஆரம்பித்து விட்டான். காலையில் இருந்து அவன் மனதில் அடக்கியிருந்த அழுகை அத்தனையும் அவன் கண்களில் அருவியாய் கொட்டியது. அவன் மனமும் எண்ணமும் அழுது அழுது ஓய்ந்தது. கட்டிலில் சுப்பு படுக்கும் இடத்தை தொட்டு பார்த்தான். ஏனோ அவனுக்கு அங்கு படுக்க தோன்றியது. அப்படியே உறங்கி போனான். மறுநாள் காலை, என்னங்க என்னங்க, எங்கோ ஏதோ ஒரு குரல். அந்த குரல் பழக்கப்பட்ட குரல் போல் தெரிந்தது. சட்டென விழித்தான். அவன் கண்கள் மெதுவாய் திறக்க அதிர்ந்து போனான். சுப்புலட்சுமி அழகான சிரிப்புடன் அவன் முன் நின்றிருக்க மெய் சிலிர்த்து போனான் ஏழுமலை. அவன் கண்களையே அவனால் நம்ப முடியவில்லை. ஆச்சரியம். சுப்பு, சுப்பு வந்துட்டியா? எனக்கு தெரியும், உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியாதுன்னு தானே வந்துட்டே. ஓடி சென்று அவளை அணைத்து கொண்டான். அவனால் சந்தோஷத்தை தாங்க முடியவில்லை. மனைவியை தொட்டு தொட்டு பார்த்தான். இது கனவா இல்லை நினைவா என்று. அவன் கைகளுக்கு அவள் தட்டுப்பட்டாள். ஆம், இது நினைவுதான் என்று ஆனந்தத்தில் அவன் மனம் துள்ளி குதித்தது. என்னை மன்னிச்சிடுங்க என்றாள் சுப்பு. ஏன் சுப்பு? நான் தான் உன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். இருந்தாலும் நான் உன்கிட்ட அப்படி பேசி இருக்கக்கூடாது. மன்னிச்சிடு சுப்பு, என்னை மன்னிச்சிடு. எனக்காக நீ திரும்பி வந்தியே, எனக்கு இது போதும் சுப்பு. அவன் மனைவியை தழுவிக்கொள்ள அவள் அழுதாள்.
ஏன் சுப்பு, என்னாச்சு? எதுக்கு அழுவுற? என்னை மன்னிச்சிடுங்க. இவனுக்கு ஒன்றும் புரியாமல் மனைவியை பார்த்தான். நீங்கள் சொன்னது போல் நானும் சுயநலவாதிதாங்க. அதுவும் கொஞ்சமில்லை, நிறையவே. என்ன சொல்ற சுப்பு? நீங்க எல்லாமா என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அது பூலோகமாயிருந்தாலும் சரி, இல்லை மேல் லோகமாயிருந்தாலும் சரி. அது சொர்க்கமோ இல்லை நரகமோ, உங்களை விட்டு என்னால் எங்கேயும் இருக்க முடியாது. மீண்டும் அவள் அழ, ஐயோ அதான் வந்துட்டியே, அப்புறம் எதுக்கு அழுவுற? ஏழுமலை அவளை உலுக்கிவிட, நான் வரலைங்க, நான் வரல, உங்களைத்தான் என் கூட கூட்டிக்கிட்டேன் அப்படின்னு அவள் சொல்ல, ஏழுமலை அதை கேட்டு திகைத்தவன் சற்றே திரும்பி பார்க்க, படுக்கையில் அவன் உறங்கிக் கொண்டிருந்தான். அவனால் அவன் கண்களையே நம்ப முடியவில்லை. அவனோ நின்று கொண்டிருக்க, அவனையே அவன் தொட்டு தொட்டு பார்த்து, கட்டிலில் அவன் சடலம் மட்டுமே இருப்பதை உணர்ந்தான். உடனே ஆச்சரியத்தில் அவன் சுப்புவை பார்க்க, என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவள் அழ, அவனுக்கு அவன் சொன்ன அந்த வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. சுப்பு, தாம்பத்தியம் எப்போ புனிதமாகும் தெரியுமா? ஈருடல் ஓர் உயிர் ஆகும் போதுதான். அந்த ஒரு உயிர் பூமியை விட்டு போனா இன்னொரு ஆத்மாவும் அந்த ஒரு உயிரிலேயே கலந்திருக்கிற பட்சத்தில் எப்படி பூமியில் வாழ முடியும்? தெளிவாக சொல்லணும்னா, கணவன் இறந்த பிறகு மறுநிமிஷம் மனைவியோ இல்லை மனைவி போன மறுநிமிஷம் கணவனோ தங்களையும் அறியாம தங்கள் ஜீவனை விடணும். இது சாத்தியமில்லதான். இருந்தாலும் இது நடந்தா அவங்க தான் புனிதமான தாம்பத்தியத்தில் வாழ்ந்தவங்கன்னு அர்த்தம் சுப்பு. நேற்று அவன் பேசியதெல்லாம் அவன் நினைவுக்கு வர, ஏழுமலை சத்தமாக சிரித்தான். அவன் ஆனந்தத்திற்கு அளவில்லை. சுப்பு, எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க? என்னங்க, வழக்கம் போல் எனக்கு புரியும்படி சொல்லிட்டு சிரிங்க என்று சொல்ல, அடி லூசு, உனக்கு எதுதான் சொன்னா புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல, ஆமாம், எனக்கு உங்களை புரிஞ்சா போதாதா? அவள் சொன்னவுடன் அவளை வாரி அணைத்து கொண்டான் ஏழுமலை. சிறிது நேரம் அப்படியே இருந்தவர்கள் பின்பு இருவரும் கைகளை கோர்த்து நடந்தார்கள். விண்ணில் அவர்கள் புது வாழ்க்கையை துவங்க. வாலிபங்களோடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதது. மாலையிடும் சொந்தம், முடி போட்ட பந்தம், பிரிவென்னும் சொல்லே அறியாதது. அழகான மனைவி, அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. மடி மீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே. நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடி, நெஞ்சம் எனும் வீணை பாடுமே தோடி, சந்தோஷ சாம்ராஜ்யமே. நன்றி. என்றும் நட்புடன் ஹேமலதா தனசேகர். கதையினை கேட்டுவிட்டு உங்கள் கருத்துக்களை தயவு செய்து பதிவிடுங்கள். மேலும் கதைகள் எழுத எனக்கு அது ஊக்கமளிக்கும். நன்றி.